அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. ஒரு பெரியவர் ஒரு வருஷம் முடியும் போது அந்த கடைசி மாசத்துல அந்த வருஷத்துல அவருக்கு என்னெல்லாம் நடந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு யோசிச்சு ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுறாரு. அப்போ சொல்றாரு, இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப வயிறு வலி இதுவாகி ஃபர்ஸ்ட் வந்து கேல் பிளாடர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுல ரொம்ப நான் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்துட்டு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் சரியாயி நான் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு திரும்பி போம்போது ரிட்டயர்மெண்ட் வந்துருச்சு இந்த வருஷம். ஸோ எனக்கு வேலை வந்து இதுவாயிருச்சு. அப்புறம் நான் வீட்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா. அ அப்பா வந்து இறந்துட்டாங்க. எனக்கு அவரோட இழப்பு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, அதுலருந்து கொஞ்சம் மீண்டு வரும்போது பார்த்தா, என்னோட பையன் வந்து ஆசையா ஒரு வண்டி வாங்குனான். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு வண்டி வாங்குனான். அந்த வண்டியில அவன் போம்போது ஆக்சிடென்ட் ஆயி வண்டி ரொம்ப ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல. என் பையனுக்கு ஆனா சின்ன காயத்தோட தப்பிச்சுட்டான். அதனால இதெல்லாம் பார்த்தா, இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப எல்லாமே வந்து தப்பு தப்பா தான் நடந்திருக்கு. நெகட்டிவாவே இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாராம். அத அவரோட மனைவி வந்து எடுத்து படிச்சு பார்த்துட்டு, அவங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனாங்களாம். எழுதிட்டு இந்த வருஷம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத வந்து அவங்க எழுதுனாங்களாம். அதுல என்ன எழுதுனாங்களாம், என் கணவர் வந்து ரொம்ப நாளா வயிறு வலின்னு அப்பப்ப கொஞ்சம் சாப்பிட முடியாம இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இந்த வருஷம் ஆரம்பத்துல தான் அதோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன் பண்ணி சரியாயி இப்ப வயிறு வலி இல்லாம நல்லா சாப்பிடுறாரு, ஹெல்தியா இருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவர் வந்து வேலைன்னு எப்ப பாரு ஆஃபீஸ் டென்ஷனாவே இருப்பாரு. ஆனா, இந்த வருஷம் அவருக்கு வந்து ரிட்டயர்மென்ட் குடுத்ததுனால, அவரோட லைஃப் அந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா வீட்ல எங்களோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்றாரு. ஒண்ணா சாப்பிடுறோம், ஒண்ணா கடைக்கு போறோம், வாக்கிங் போறோம், எல்லாம் பண்றோம். அவர் ரொம்ப ரிலாக்ஸா நல்லா இருக்காரு. அதே மாரி அதுக்கப்புறம் அவரோட அப்பா என்னோட மாமனார் வந்து 90 வயசுக்கு மேல தாண்டி ரொம்ப வயசானவரா இருந்தாரு. ஆனா, இந்த வருஷம் யாருக்குமே எந்த இதுவும் குடுக்காம நல்லபடியா இறைவனடி சேர்ந்துட்டாரு. இது வந்து இயற்கை தானே எல்லாரும் போறது. பட் அவர் எந்த உடல் பிரச்சனை, கோளாறு எதுவும் இல்லாம நிம்மதியா அவர் வந்து இதுவாயிட்டாரு. அதே மாரி என் பையன் வந்து வண்டியில போம்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி, ரொம்ப நல்லதுவா அவனுக்கு எந்த அடியும் படாம ஒரு சின்ன சின்ன காயத்தோட தப்பிச்சுட்டான். அதனால இந்த வருஷம் ரொம்ப எனக்கு நல்ல வருஷம். எல்லாமே எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, இத கொண்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்தாங்களாம். அவருக்கு ரொம்ப எப்படி சொல்றது? எப்படி இவ்ளோ விஷயங்கள் நான் கெட்டதா நல்லா இல்லன்னு எழுதினாலும், அதுல எப்படி நீ நல்லத பார்க்குற? அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மனைவிய ரொம்ப பாராட்டுனாராம். பரவாயில்லையே! எல்லா விஷயத்துல இருந்தும் நீ நல்லத பார்க்குறியே அப்படின்னு. அதே மாரி டெய்லி நமக்கு என்னென்ன விஷயம் நடக்குதோ, அதுலருந்து நம்ம நல்லத பார்க்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா, அந்நேரம் அது கஷ்டமா இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா பரவால்ல. இப்படி இருந்ததுனால தான் நமக்கு இத கத்துக்கிட்டோம். இந்த விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரே ரூட் ஒரே பஸ் போறோம்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போம்போது அப்படிதான். இங்கேருந்து ஒரு ரூட் பஸ் ஏறுனேன்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ்ன்னு சொல்லி செம்ம கூட்டத்துல, சமயத்துல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாரி கூட சிச்சுவேஷன் வந்துரும். அப்ப இந்த ஷேர் ஆட்டோ அது மாரிலாம் ரொம்ப கிடையாது. அப்போ பஸ்ல போம்போது, ஒரே ரூட் பஸ் தான் போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு, பஸ் பிரேக் டவுன் ஆகி கரெக்ட்டா பாதி வழில நின்றுச்சு. அப்ப தேடி நான் கண்டுபிடிச்சு இது பண்ணி, ஓ! இந்த ரூட் போறதுக்கு 2 பஸ் ஏறலாம் போல அப்படின்னு சொல்லி, இன்னொரு பஸ் அது அந்த அந்த ரூட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. 2 பஸ்ஸா ஏறி போம்போது. ஸோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதுலருந்து நான் ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டேன். இதே மாதிரி நமக்கு என்னென்ன நடக்குதோ, அதுலருந்து நல்லத மட்டும் எடுத்துட்டு நம்ம பார்வைய நல்லத நோக்கி மட்டுமே செலுத்துனோம்னா, நடக்கிற எல்லா விஷயத்திலயுமே கண்டிப்பா நமக்கு நல்லதா ஒரு விஷயம் அமையும். வாரம் வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ்